ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதுவரைக்கும் ஒரு ஸ்குயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் சாம்பிளா எடுத்துக்கிட்டு, அதுல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு? அது எதுக்காக குடுத்துருக்காங்க? இது எல்லாத்தையும் வச்சு அந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுது? அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? அந்த டைப்ல சிங்க்ரனஸ் மோட்டர்னா என்ன? அசிங்க்ரனஸ் மோட்டர் அப்படின்னா என்ன? அந்த சிங்க்ரனஸ் மோட்டர் குரூப்ல இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டரு, பிஎல்டிசி மோட்டரு, எலக்ட்ரிக்கலி எக்சைட்டட் மோட்டரு, இதனோட பார்ட்ஸு, இது எப்படி வேலை செய்யுது? இதனோட ஸ்டார்ட்டிங் மெத்தட்ஸ் என்ன? இதனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? அப்படின்றத பத்தியெல்லாம் பார்த்தோம். அந்த வரிசையில இந்த சிங்க்ரனஸ் மோட்டார் குரூப்ல இருக்கக்கூடிய ரிலக்டன்ஸ் மோட்டர பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன திடீர்னு இந்த மோட்டர பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ல இருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸ பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி டைரக்ட்டா மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், ஐ பட்டன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துல இருந்து ஒரு 5 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்துல லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, என்ன சீக்வென்ஸ்ல உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்ல நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ல இன்னைக்கு நம்ம ரிலக்டன்ஸ் மோட்டார் பத்தி பார்க்க போறோம். ரிலக்டன்ஸ் மோட்டார் பொறுத்தவரைக்கும் வழக்கம் போல நம்ம 4 பார்ட்டா பிரிச்சு பார்க்கலாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், 2வது வொர்க்கிங் அண்ட் அப்ளிகேஷன், 3வது அதனோட ஸ்டார்ட்டிங் மெத்தட்ஸ், 4வது அதனோட மெயின்டனன்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரைக்கும் வழக்கம் போல ஸ்குயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா அதான் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால. இதில் ஸ்டார்டரை பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்குயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ரிலக்டன்ஸ் மோட்டரில் இருக்க போது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. இதே ரிலக்டன்ஸ் மோட்டரில் இன்னொரு டைப் இருக்கு, சுவிட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட ஸ்டார்டர் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம பிஎல்டிசி மோட்டரில் பார்த்தோம்ங்க, ஸோ அந்த கான்செப்ட்ல இருக்கும். இது வந்து ஸ்டேட்டர். இதே நம்ம ரோட்டர் எடுத்தோம் அப்படின்னா ஸ்குயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரில் அலுமினியம் அல்லது காப்பர் கண்டக்டரை இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே நம்ம ரிலக்டன்ஸ் மோட்டரில் ஒரு சாலிட் ரோட்டராக வச்சிருப்பாங்க. அந்த சாலிட் ரோட்டருமே வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால பண்ணியிருப்பாங்க. ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு என்னன்னா, எந்த ஒரு பொருள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட அலோவ் பண்ணுது, இல்ல அட்ராக்ட் பண்ணுதோ அதுதான் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா, இரும்பு, நிக்கல் இது எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்னொரு டவுட் வரலாம். ஒரு சாலிட் ரோட்டரா இருந்துகிட்டு இந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு விடை கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு மெட்டல் ஸ்க்ரூ இருக்கு. அந்த மெட்டல் ஸ்க்ரூவ தனியா பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு இரும்பு பொருள். இது பக்கத்துல நம்ம மேக்னெட்ட கொண்டு போனோம் அப்படின்னா, அது 2ம் ஒட்டிக்கும். இப்ப நார்மலாவே ஒரு மேக்னெட் தானே ஒட்டிக்கணும். இந்த இடத்துல எதுக்காக இரும்பு ஒட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரும்புக்குள்ள இந்த மாரி ஒரு செக்மென்ட் இருக்கும். அந்த செக்மென்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நார்த் போல், சவுத் போல்லாம் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். எப்ப நம்ம இந்த மேக்னெட்ட இந்த இரும்பு பக்கத்துல கொண்டு வரோமோ, அப்போ வந்து உள்ள இருக்கக்கூடிய செக்மென்ட்லாம் வந்து அலைன் ஆயிரும். இந்த மேக்னெட் இருக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு அலைன் ஆயிரும். அலைன் ஆச்சு அப்படின்னா, இந்த மெட்டல் வந்து ஒரு மேக்னெட்டா கன்வெர்ட் ஆயிரும். அது கன்வெர்ட் ஆகுறதுனால தான் அந்த மேக்னெட்டும் இந்த இரும்பும் ஒட்டுது. ஓகே. இதே கான்செப்ட்ல தான் நம்ம இந்த ரோட்டர் அப்படின்றது வேலை செய்யுது. இத கொஞ்சம் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு செட்டப் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்கு. டிசி சப்ளை குடுக்குறதுக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்கு. இங்க ஒரு காயில் இருக்கு. இந்த காயில் வந்து ஸ்டேட்டர் வைண்டிங்னு எடுத்துக்கங்க. நம்ம சென்டர்ல வச்சிருக்கக்கூடிய ஷாஃப்ட் வந்து அந்த சாலிட் ரோட்டர்ன்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகே. இப்ப நார்மலா அந்த ரோட்டர் உள்ள வைக்கும்போது எனக்கு எந்த சேஞ்சஸ் இல்ல. ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு மெட்டல் மாரி இருக்கு. ஸோ அதுக்கு நான் சப்ளை குடுத்து அங்க மேக்னெட் உருவாக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இப்ப நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் சப்ளை ஆன் பண்றேன். ஆன் பண்ணும்போது இந்த எல்இடி எரியும் பாருங்க. இப்ப உள்ள சென்டர்ல இருக்கு. இப்ப நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உள்ள போயிருச்சு. ஏன் உள்ள போகுது அப்படின்னா, இங்க வந்து சப்ளை குடுக்கிறதுனால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆயிருச்சு. அதனால இங்க அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சு, அது ஒரு மேக்னெட்டா ரியாக்ட் ஆயிருச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்டோட ஒட்டிக்கிட்டு வரும் பாருங்க. ஒன்ஸ் நான் சென்டர்ல இருக்கக்கூடிய ரோட்டர் வந்து மேக்னெட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ அந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பெர்மனன்ட் மேக்னெட் இதுலயே பார்த்தோம். நம்ம அதாவது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டும், நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்டும் எப்படி வந்து மேட்ச் ஆகி மோட்டர் வேலை செய்யுது அப்படின்றத பார்த்தோம். அந்த கான்செப்ட்ல மோட்டர் அப்படின்றது வேலை செய்யும். ஓகே. ஓகே. இப்ப இந்த சாலிட் ரோட்டர வச்சுக்கிட்டு இந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே. அடுத்து இந்த ரோட்டரோட டார்க், எஃபிஷியன்சி எல்லாம் பெட்டரா பண்றதுக்காக அதுல சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆக்சிலரி லேமினேட்டட் ரோட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றதுக்காக அந்த ஸ்லாட் இருக்கு பாருங்க. அந்த ஸ்லாட்ல வந்து பெர்மனன்ட் மேக்னெட்ட வச்சிருப்பாங்க. இந்த சுவிட்ச் ரெலக்டன்ஸ் மோட்டர் இருக்கு பாருங்க. அந்த ரோட்டர்ல இத வச்சிருப்பாங்க. அந்த கேப்ல இந்த பெர்மனன்ட் மேக்னெட் வைக்கிறது மூலமா இதோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. இது கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து வொர்க்கிங் பிரின்சிபல் பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்குயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர்லயே பார்த்த மாரி நம்ம ஸ்டேட்டர் வைண்டிங் தான் சப்ளை குடுப்போம். குடுத்த உடனே அங்க ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட கொண்டு போய் நம்ம சாலிட் ரோட்டர வச்சோம் அப்படின்னா, அது ஒரு மேக்னெட்டா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா நமக்கு தெரியும் அது வந்து ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்.
அப்படி கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டரில் உருவாக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரோட்டரில் உருவாக்கக்கூடிய மேக்னெட்டும் மேட்ச் ஆகி அதாவது மேக்னெட்டிக் லாக் ஆகிறது மூலமாக அந்த மோட்டர் அப்படின்றது வேலை செய்யுது. ஓகே, இது ஒன்றும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி மேக்னெட் வச்சு விளையாண்டுருப்போம். ஒரு பேப்பருக்கு மேலே வந்து இரும்பு பவுடர் வச்சுருப்போம், கீழே வந்து நம்ம மேக்னெட் இருக்கும். ஸோ இப்போ அந்த மேக்னெட்டை வெளியே எடுத்தோம் அப்படின்னா அந்த பவுடர் நார்மலாக இருக்கும். எப்போ மேக்னெட்டை கொண்டு வரமோ அப்போ தான் வந்து மேலே இருக்கக்கூடிய பவுடரும் வந்து மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ கீழே எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறோமோ அதாவது அந்த மேக்னெட்டை எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறோமோ அதே டைரெக்ஷனில் மேலே இருக்கக்கூடிய பவுடரும் மூவ் ஆகும். அதே கான்செப்ட் தான். கீழே வந்து ஸ்டேட்டர்னு வச்சுக்கங்க, ஸ்டேட்டரில் வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, மேலே இருக்கக்கூடியது வந்து ரோட்டர்னு வச்சுக்கங்க. ஸோ கீழே எங்கெல்லாம் மூவ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனும் மூவ் ஆகிறது மூலமாக தான் நம்ம மோட்டர் அப்படின்றது வேலை செய்யும். இது வந்து ரிலக்டன்ஸ் சிங்க்ரனஸ் மோட்டர். இதே சுவிட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டர் வைண்டிங் வந்து இந்த மாதிரி தனித்தனி காயில் வச்சுருப்பாங்க. அந்த காயிலுக்கு வந்து ஒரு சர்டன் கான்ஃபிகரேஷனில் நம்ம சப்ளை கொடுப்போம். நம்ம பிஎல்டிசி மோட்டரில் பார்த்துலங்க. ஸோ அதே கான்செப்டில் சப்ளை மாற்றி மாற்றி கொடுக்குறது மூலமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ரோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மனன்ட் மேக்னெட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம அந்த காயில் வரக்கூடிய சப்ளையும் வந்து மேக்னெட்டிக் லாக் ஆகிறது மூலமாக அந்த மோட்டர் வேலை செய்யுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இந்த ரிலக்டன்ஸ் மோட்டரை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேன் அப்ளிகேஷன், பம்ப் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எங்கெல்லாம் என்னோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, லோடில் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல அப்படின்ற கண்டிஷனில் இந்த ரிலக்டன்ஸ் மோட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹைப்ரிட் வெஹிக்கிள் வருது இல்லைங்க, இன்ஜின் வச்சும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற கண்டிஷனில் இந்த ரிலக்டன்ஸ் மோட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்டார்டிங் மெத்தட். ஸோ பொதுவாக நம்ம சிங்க்ரனஸ் மோட்டர் அப்படின்றது வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது, நமக்கு தெரியும். இனிஷியலில் அந்த ஸ்பீடை பிக்கப் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு செட்டப் தேவைப்படும். அந்த மாதிரி இந்த ரிலக்டன்ஸ் மோட்டருக்கு விஎஃப்டி அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக நமக்கு தெரியும், நம்ம ஸ்டேட்டர் வைண்டிங்கில் உருவாக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் அதனோட சப்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் மோட்ரு. ஸோ இன்னொரு மோட்ரு வச்சு இனிஷியல் அந்த ஸ்பீடை பிக்கப் பண்ணி ஒன்ஸ் வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீடு மீட் ஆனதுக்கப்புறம் அந்த மோட்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு வகையான மெத்தடு. அதுக்கப்புறம் டேம்பர் வைண்டிங். ஸோ இது இனிஷியலில் ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் மாதிரி ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் அது சிங்க்ரனஸ் மோட்டராக கன்வெர்ட் ஆகிரும். இதெல்லாம் வந்து நம்ம சிங்க்ரனஸ் ரிலக்டன்ஸ் மோட்ரு. இதே நீங்கள் சுவிட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் லூப் மெத்தடு, இன்னொன்று க்ளோஸ் லூப் மெத்தட். ஓப்பன் லூப் மெத்தட் அப்படின்றது அந்த ரோட்டோட பொசிஷனை வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணி நம்ம மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இது ஒன்று. க்ளோஸ் லூப் அப்படின்றது நம்ம ஃபீல்டில் அதாவது மோட்டருக்குள்ளே அந்த ரோட்டர் பொசிஷன் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்து சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேட்டரில் சப்ளையோட கான்ஃபிகரேஷனும் மாற்றுவாங்க. ஓகே, இது க்ளோஸ் லூப். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ மோட்டரில் வந்து சென்சார், அது என்கோடர் அந்த மாதிரி ஏதோ ஒரு சென்சார் வச்சு அதனோட ரோட்டர் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த காயிலுக்கு சப்ளை கொடுக்குறது. இதை நம்ம டார்க்கு வச்சியும் நம்ம அந்த காயிலோட கான்ஃபிகரேஷன்ஸ் அதாவது சப்ளை கொடுக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனை நம்ம மாற்றலாம். இதெல்லாம் வந்து நம்ம ரிலக்டன்ஸ் மோட்டரோட ஸ்டார்டிங் மெத்தட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக எல்லா மோட்டர்லையும் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் தான் ஃபஸ்ட்டு லூப்ரிகேஷன். ஸோ நம்ம மோட்டரில் பேரிங்லாம் கரெக்டாக இருக்கா, ஸோ அந்த பேரிங்கோட லைஃப் என்ன, ஸோ அதுக்கு க்ரீஸிங்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமா, அப்படி இனிஷியல் க்ரீஸிங் என்ன, ரீக்ரீஸிங் என்ன அப்படின்றது ஷெடியூல் போட்டு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வைப்ரேஷன். ஸோ மோட்டரில் வைப்ரேஷனை சர்டன் பீரியட் ஒன்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். ஒரு மோட்டருக்கும் ஒரு வைப்ரேஷன் லிமிட் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். அது நம்ம சரியாக பார்க்காம விட்டோம் அப்படின்னா அது பேரிங்கே நம்ம ஷாஃப்ட் எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறைய ஆன்லைன் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக பெரிய பெரிய மோட்டரோட ஃபெயிலியரை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர். ஸோ மோட்டரோட பாடி டெம்பரேச்சர் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து நம்ம வைண்டிங் ஃபெயிலியர் இது எல்லாத்தையும் வந்து லீட் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம ஃபேன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கா, அந்த ஃபேனோட ஷாஃப்டெல்லாம் வந்து கரெக்டாக இதில் மேட்ச் ஆகிருக்கா, ப்ளஸ் வந்து ஏர் டைரெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து ஒரு சர்டன் பீரியடில் வந்து மானிட்டர் பண்ணணும். அந்த மோட்டரோட பாடி டெம்பரேச்சர்னு எவ்வளோ நாளுக்கு ஒரு டைம் செக் பண்ணணும், அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வைண்டிங். ஸோ வைண்டிங்கோட கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு ரெகுலராக நம்ம மோட்டரோட கரண்ட்டை மானிட்டர் பண்ணணும். ஸோ கரண்ட்டில் ஏதாவது இம்பாக்ட் இருந்தது அப்படின்னா, அதாவது அன்பேலன்ஸ் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபீல்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான கரெக்ஷன்ஸை நம்ம பிளான் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வைண்டிங்கோட இன்சுலேஷன். எப்படி கரண்ட்டை மெஷர் பண்ணணுமோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது மூலமாகவும் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அப்நார்மாலிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த கரண்ட்டை செக் பண்ணும், வைண்டிங் செக் பண்ணும்போது கரண்ட்டை செக் பண்ணுவோம், இது ஆன்லைன் ஆக்டிவிட்டி. இதை நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணும்போது ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி, என்னது பவர்ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டர் கண்டிஷன் ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கா, ஸோ அதனோட க்ளீனிங் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, இது வந்து மெயின்டெனன்ஸ். ஓகே, இப்போ ரிலக்டன்ஸ் மோட்டரை பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே, ஃபஸ்ட்டு ரிலக்டன்ஸ் மோட்டரோட பார்ட்ஸை ஸ்குவரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதில் ஸ்டேட்டரை பொறுத்த வரைக்கும் சிங்க்ரனஸ் எலக்ட்ரிக் மோட்டரில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சுவிட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டரில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குன்றது பார்த்தோம். இந்த ரோட்டரை பொறுத்த வரைக்கும் ரிலக்டன்ஸ் மோட்டரில் ஒரு சாலிட் ரோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடிய சாலிட் ரோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்போ மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகும், அதில் அந்த டார்க் எஃபிஷியன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சு இந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ரிலக்டன்ஸ் மோட்டரோட ஸ்டார்டிங் மெத்தட். இப்போ ரிலக்டன்ஸ் சிங்க்ரனஸ் மோட்டரில் ஸ்டார்டிங் மெத்தட் பொறுத்த வரைக்கும் விஎஃப்டி, சாஃப்ட் ஸ்டார்டர், எக்ஸ்டர்னல் மோட்டர், டேம்பர் வைண்டிங்கு. இதே சுவிட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டர் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் லூப், க்ளோஸ் லூப்னு 2 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் லூப்ரிகேஷனு, வைப்ரேஷனு, பாடி டெம்பரேச்சர், வைண்டிங்கோட கண்டிஷனு, அதாவது இன்சுலேஷனு, ரோட்டர் கண்டிஷன்லாம் ரெகுலராக மானிட்டர் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இது மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம மோட்டர் டைப்பில், அதாவது சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.